சம்மர் வந்துட்டாலே நான் அடிக்கடிக்கு செய்யக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் சாதம் தான். சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். நமக்கும் வேலை ஈஸியா முடிஞ்சிரும். என்னோட சிம்பிளான தயிர் சாதம் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சாதத்தை இது போல் நல்லா நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். சாதம் குலைவா வெந்திருந்தா மசிக்க தேவையில்ல. இப்போ வந்து சாதம் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமா துருவின கேரட்டு, கொஞ்சமா நறுக்குன மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2, 3 விதமா தயிர் சாதம் செய்வேன். அதில வந்து இது ஒரு சிம்பிளான விதம். இப்போ அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து இப்போ தாளிக்கும் போதே சேர்க்கணும். ஆனால் நான் தாளிக்கும் போது சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ சாதத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய வேறு சில தயிர் சாதம் ரெசிபியும் வரக்கூடிய நாட்களில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.